எல்லாருக்கும் வணக்கம். நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் எங்கள் சின்ன அண்ணனும் தான் கோயிலுக்கு போகலான்ட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா எனக்கே ஒரு சர்ப்ரைஸ். எங்கள் அண்ணன் ஆட்டோவை ரெடி பண்ணிகிட்ருக்கா. எங்களோட ஆட்டோவை பெட்டு போட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னடான்னு கேட்டால் நாங்களும் தான் வர பழனிக்கு அப்படின்ட்டாங்க. குழந்தைங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா எங்கள் அண்ணன். சரி நம்ம போகலான்னுட்டு இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா பழனிக்கு. குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து திங்ஸுமே நாங்கள் வண்டிக்குள்ளே வச்சுட்டோம். அப்புறம் நாங்கள் எல்லோரும் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். எல்லோரும் சுற்றி போட்டுட்டு அரன்னு கோசை விட்டுட்டு கிளம்பிட்டோம். தேங்காய் உடைச்சிட்டு கிளம்பிட்டோம். நிறையா பக்தர்கள் வந்திருந்தாங்க எங்கள் கூடவே. என்னோடய அண்ணியும் எங்கள் கூடயே பாத யாத்திரை வந்தாங்க. இதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ இருக்குன்னு கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. எப்படி இருக்கோ, பெயின் ஆகுமா அது இதுன்னு கேட்டுகிட்டே வந்திருந்தாங்க. நானும் அண்ணனும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம், வீடியோ எடுத்துகிட்டு. போகிற வழியிலேயே வாட்டர் பாட்டிலும் பிஸ்கெட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வாங்கிட்டு நாங்கள் போயிட்டோம். ஒரு ஸ்பாட் வரும் எங்களுக்கு. இதுதான் இந்த ஸ்பாட்டில் சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். இங்கேருந்து கிளம்பிட்டோம்னா அடுத்து நிற்கவே மாட்டோம். அப்படியே சாமி கும்பிட்டு மெல்லமாக அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். அப்போவே லைட்டாக கால் கொஞ்சம் வலிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதை கண்டுக்கூடாதுன்னுட்டு முருகான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் அந்த இது வந்து கருப்பராயன் கோயில்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து எங்கள் பயணம் வந்து நிற்காமல் தொடரும். அங்கேயே எல்லோரும் சாமி கும்பிட்டு அங்கே அப்புறம் சப்பாத்தி கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டு பயணத்தை தொடங்கிட்டோம். அப்புறம் டேக் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நைட்டில் போகிறோம், கையில் தெரியணுங்கிறதுக்காக டேக் கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கி கட்டிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தோடனே சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தக்காளி சாப்பாடு, உருளைக்கிழங்கு கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு அப்புறம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு டீ குடிச்சிட்டு போயிட்டுருந்தோம். நான் அதான் கொடுவாய் வந்துட்டோம். 11 மணி ஆயிடுச்சு கொடுவாய் வந்தோடனே. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு கீழே உட்காந்துட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நடக்கிறதுக்கு. குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால ஸ்வெட்டர்லாம் எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டோம். இங்கே நாங்கள் கொடுவாய் தாண்டி குண்டடம் போகிறோம். அங்கே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மார்னிங் தான் கிளம்புவோம். பாய்.